புற்றுநோய் பாதிப்பால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிரபல கராத்தே பயிற்சியாளர் ஷிகான் ஹுசைனி காலமானார். அவருக்கு வயது 40. கராத்தே மற்றும் வில்வித்தை பயிற்சியாளரான ஹுசைனி சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். நடிகர் விஜய் நடித்த பத்ரி திரைப்படத்தில் பாக்ஸிங் கோச்சாக நடித்திருப்பார். மதுரையைச் சேர்ந்தவர் இவர். கராத்தே மாஸ்டரான இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார். கே. பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் படத்தில்தான் முதலில் அறிமுகமானார். அதேபோல பத்ரி படத்தில் விஜய்க்கு பாக்ஸிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாஸ்டராகவும் ஹுசைனி நடித்திருந்தார். 60 வயதான இவருக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. தான் ஒரு நாள் உயிர் வாழ வேண்டுமானாலும் கூட 2 பாட்டில் இரத்தத்தை ஏற்ற வேண்டும் என்ற நிலையில் மிகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவர்களும் ஒன்றும் செய்ய முடியாது என கைவிட்டு விட்டதாக கூறிய அவர் மேலும் தனது நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனாலும் தான் அதை பற்றி கவலைப்படவில்லை, அதற்காக பயப்படவில்லை, தான் தைரியமாக போராடுகிறேன் என கூறியிருந்தார். கடந்த 22 நாட்களாக மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த அவர் நள்ளிரவு 1:45 மணி அளவில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஷிகான் ஹுசைனி தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக அறிவித்திருந்தார். ஹுசைனி மரணத்திற்கு பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வில்வித்தை சங்கத்தில் இன்று மாலை 7 மணி வரை அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படுகிறது. பின்னர் சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே புற்றுநோய்க்காக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து வந்த அவர் தான் பிழைக்க மாட்டேன் என்பதை அறிந்து கொண்டு தனது உடலை தானம் செய்தது அனைவரையும் கண்ணீர் மல்க வைத்திருக்கிறது. ஹுசைனிக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தனது கராத்தே திறமை மூலம் பல கராத்தே மாணவர்களை உருவாக்கி வந்த ஹுசைனி சினிமாவிலும் பல படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர். 1959ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி மதுரையில் பிறந்து வளர்ந்தவர்தான் ஹுசைனி. கராத்தே மாஸ்டராக மாறி மாணவர்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைகளை சொல்லிக் கொடுத்து வந்த அவருக்கு பாலச்சந்தர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த புன்னகை மன்னன் படத்தில் இலங்கை தமிழராக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1986ஆம் ஆண்டு அந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். அடுத்ததாக ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன் படத்திலும் ஒரு சிறிய ரோலில் நடித்தார். அந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் நடித்த ஆங்கில படமான பிளட்ஸ்டோன் படத்திலும் அவர் நடித்திருக்கிறார். அதன் பின்னர் ராம்கியின் பறவைகள் பலவிதம், கார்த்திக் நடித்த உன்னை சொல்லி குற்றமில்லை, சரத்குமாரின் வேடன் உள்ளிட்ட படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். அருண் பிரசாத் இயக்கத்தில் 2001ஆம் ஆண்டு வெளியான விஜய் நடித்த பத்ரி படத்தில் பாக்ஸிங் பயிற்சியாளராக ஹுசைனி நடித்திருப்பார். அந்த படத்தின் மூலம் இவருக்கு மிகப்பெரிய பிரபலம் கிடைத்தது. ஆனால் அதற்கு பிறகு சினிமாவில் நடிப்பதை முற்றிலுமாக நிறுத்தி கொண்டார். கராத்தே பயிற்சி அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா உள்ளிட்டோர் நடித்து கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான காத்துவாக்குல 2 காதல் படத்திலும் கராத்தே பயிற்சியாளராக நடித்திருக்கிறார். ஹுசைனி நடிப்பில் வெளியான கடைசி படம் என்றால் கடந்த ஆண்டு வைபவ் நடித்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படம்தான். இது தவிர கலர்ஸ் தமிழில் 2022ஆம் ஆண்டு ஒளிபரப்பான வெல்லும் திறமைகள் ரியாலிட்டி ஷோவில் நடுவராக செயல்பட்டார்.